வணக்கம். மக்கள் நாயகன் என்று ரசிகர்களாலும் திரைப்பட துறையினராலும் கொண்டாடப்பட்டவர் தான் நடிகர் ராமராஜன் அவர்கள். நடிகர் ராமராஜன் அவர்கள் வெறும் நடிகராக மட்டுமல்ல, இயக்குனராகவும் இந்த தமிழ் சினிமாவில் பணியாற்றியவர். அரசியலிலும் அவர் அடியெடுத்து வைத்து நாடாளுமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசியல்வாதியும் ஆவார். நடிகர் ராமராஜன் அவர்களை பொறுத்தவரை ஆரம்ப காலகட்டம் என்பது கடினமாக இருந்தாலும் அதன் பிறகு அவர் தொட்டதெல்லாம் தொடங்கியது. வெற்றி என்பதே அவருக்கு மிக லேசாக கைகூடியது. ராமராஜன் அவர்களை வைத்து திரைப்படத்தை எடுத்தால் நிச்சயம் லாபம் வரும் என்று அன்றைக்கு திரைப்பட இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் முடிவு செய்தார்கள். ராமராஜன் அவர்களுடைய படம் என்பது சாமானியர்களுக்கான ஒரு படமாக மாறியது. ராமராஜன் அவர்களை ஒவ்வொரு ரசிகரும் கொண்டாடினார்கள். ராமராஜன் அவர்களை ஒவ்வொரு தாய்மார்களும் தங்கள் வீட்டு பிள்ளையாகவே நினைத்தார்கள். அந்த ராமராஜன் அவர்கள் இந்த திரை உலகிற்கு வருவதற்கு முன்பாக மதுரையில் திரையரங்கில் ஒரு சாதாரண குமரேசன் ராமையா என்ற பெயரில் முறுக்கு விற்பவராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய ராமராஜன் அவர்கள் அதே திரையரங்கில் டிக்கெட் கிழிப்பவராகவும் பணியாற்றினார். அதன் பிறகு சினிமாவின் மீது இருந்த மிகப்பெரிய ஒரு காதல், அந்த காதலால் சென்னைக்கு வருகின்றார். சென்னைக்கு வந்த ராமராஜன் அவர்களுக்கு இயக்குனர் ராம நாராயணன் அவர்களுடைய அலுவலகத்தில் அலுவலக உதவியாளராக சேர்கின்றார். பிறகு அதே ராம நாராயணன் அவர்களுடன் உதவி இயக்குனராக சேர்கின்றார். அதைத் தொடர்ந்து ராமராஜன் அவர்கள் நடிப்பதற்கு வாய்ப்பு வருகின்றது. முதலாக ஒரு சிறிய ஒரு வேடத்தில், அதாவது 1978 மீனாட்சி குங்குமம் என்ற திரைப்படத்தில் நடிக்க தொடங்குகின்றார்கள். நடிப்பதற்கு வாய்ப்பு வந்ததும் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்டவர் தான் நடிகர் ராமராஜன் அவர்கள். அதன் பிறகு 1979 அன்பே சங்கீதா, தெரு விளக்கு, சிவப்பு மல்லி, பட்டம் பறக்கட்டும், கண்ணே ராதா, சூரக்கோட்டை சிங்கக்குட்டி, சட்டத்தை திருத்துங்கள், வேங்கையின் மைந்தன் என்று 79 ஆரம்பித்த அவருடைய திரை வாழ்க்கை என்பது 84 வரை சிறிய சிறிய அங்கீகரிக்கப்படாத ஒரு வேடங்களில் நடித்துக் கொண்டிருந்தார். அதன் பிறகு 1986 நம்ம ஊர் நல்ல ஊர் என்ற திரைப்படத்தில் தான் முதலாக கதாநாயகனாக அறிமுகமாகின்றார்கள். அதைத் தொடர்ந்து எங்க ஊர் பாட்டுக்காரன், இவர்கள் இந்தியர்கள், ஒன்று எங்கள் ஜாதியே, நேரம் நல்லா இருக்கு, கிராமத்து மின்னல், என்னை விட்டு போகாதே, செண்பகமே செண்பகமே, ராசாவே உன்னை நம்பி, ரயிலுக்கு நேரமாச்சு, பார்த்தால் பசு, மேளம் கொட்டு தாலி கட்டு, எங்க ஊரு காவல்காரன், நம்ம ஊரு நாயகன், பொங்கி வரும் காவேரி, என்ன பெத்த ராசா, எங்க ஊரு மாப்பிள்ளை, கரகாட்டக்காரன், ராஜா ராஜாதான், அன்பு கட்டளை, தங்கமான ராசா, மனசுக்கேத்த மகாராசா, பாட்டுக்கு நான் அடிமை, தங்கத்தின் தங்கம், ஊரு விட்டு ஊரு வந்து, புது பாட்டு, நாடு அதை நாடு, அண்ணன் காட்டிய வழி, மில் தொழிலாளி, ஊரெல்லாம் உன் பாட்டு, நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு, பொண்ணுக்கேத்த புருஷன், வில்லுப்பாட்டுக்காரன், தேடி வந்த ராசா, அம்மன் கோவில் வாசலிலே, நம்ம ஊரு ராசா, கோபுர தீபம், விவசாயி மகன், தெம்மாங்கு பாட்டுக்காரன், பூமணமே வா, அண்ணன், பொன்னான நேரம், சீறி வரும் காளை, மேதை, 2024 சாமானியன் என்ற ஒரு திரைப்படம். நடிகர் ராமராஜன் அவர்கள் தமிழ் சினிமாவில் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன், கேப்டன் விஜயகாந்த், பிரபு, கார்த்திக் என்று மற்ற நடிகர்களும் உச்சத்தில் இருந்தார்கள். ராமராஜன் அவர்களுக்கு இளையராஜா அவர்கள் இசையமைத்த ஒவ்வொரு பாடலும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டன. அவருடைய பாடல் ஒலிக்காத கிராமங்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்களுடைய பாடல் எல்லா இடங்களிலும் ஒலித்தது. மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் நடித்த 1989 வந்த இந்த கரகாட்டக்காரன் என்ற திரைப்படம் சுமார் 400 நாட்கள் கடந்து ஓடிய படம். 25 சென்டர்களில் 100 நாட்களுக்கு மேல் ஓடிய படம். அந்த திரைப்படத்தினை பார்த்த மற்ற நடிகர்கள் கலக்கத்திற்கு உள்ளானார்கள் என்றால் அதில் நிச்சயம் சந்தேகம் இல்லை. ஏன் இவருடைய படம் இப்படி போகுது என்ற காரணம் யாருக்கும் விளங்காமல் இருந்தது. உண்மையில் ராமராஜனை ஒவ்வொரு ரசிகரும் தன் சகோதரனாக, தன் உறவினராகவே பார்த்தார்கள். மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் திரைப்படங்களையும் இயக்கினார்கள். அப்படி அவர் இயக்கிய முதல் படம் 1985 வந்த மண்ணுக்கேத்த பொண்ணு, மருதாணி, ஹலோ யார் பேசுறது. இந்த ஹலோ யார் பேசுறது என்பது வழக்கமான ராமராஜன் படம் கிடையாது. இது ஒரு திகில் நிறைந்த ஒரு படம். இந்த படத்தில் சுரேஷ், ஜீவிதா போன்ற முன்னணி நட்சத்திரங்களை வைத்து ராமராஜன் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருந்தார்கள். அதன் பிறகு மறக்க மாட்டேன்,
சோலை புஷ்பங்கள், ஒன்று எங்கள் ஜாதியே, அம்மன் கோவில் வாசலிலே, நம்ம ஊரு ராசா, கோபுர தீபம், விவசாயி மகன், சீறி வரும் காளை என்று ஒரு 11 திரைப்படங்களையும் ராமராஜன் அவர்கள் இயக்கியிருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்ல, ராமராஜன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டதால் அன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு அம்மா அவர்கள் ராமராஜன் அவர்களை